இன்னைக்கு வந்து பெரி வகையை சார்ந்த பழங்கள் நிறைய ப்ளூபெரி, பிளாக்பெரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பெரி அதே மாதிரி இந்தியன் பெரிஸும் நிறைய இருக்கு இல்லையா? நெல்லிக்காய், இலந்தை, ஆப்பிள், ப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணும்னா இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை, ஏன்னா அவ்வளோ ஆக்சிஜனேற்ற தன்மை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருதய ஆரோக்கியத்துக்கு பழங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து இந்த மாதிரியான பழங்களை வந்து டெய்லி ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். 40-45 வயது கடந்த பெண்கள் வந்து ஒரு 2 நெல்லிக்காய், ஒரு 10 கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து ஜூஸ் மாதிரி அடிச்சு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்க இருதய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இருதயத்துல எந்த விதமான அடைப்புகளும் வராம தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறதுங்கிறதும் இந்த 45 வயது கடந்த பெண்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். லெமன் அடிக்கடி சேர்த்துக்கிறது, நெல்லிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது, பப்பாளி அடிக்கடி சேர்த்துக்கிறது, கிவி பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, ஆரஞ்சஸ் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுன்னா கேன்சர் வராம தடுக்கும். ஏன்னா இந்த 45 வயது கடந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் பத்தி ரொம்ப பயம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய சிட்ரஸ் பழங்களை வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பச்சை காய்கறிகளும் கீரைகளும் நம்ம சேர்த்துக்கணும். பெண்கள் வந்து அந்த 45 வயது கடந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காய்கறி சமைச்சு கொடுக்குறோம், கீரை சமைச்சு கொடுக்குறோம். ஆனால் நம்ம சாப்பிட்றோமான்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனால் அதை சேர்த்துக்கும் பொழுது அதுல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்தத்தில் அதிகரிக்கிறதன் மூலியமா இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். குறிப்பா முருங்கைக்கீரை நீங்க நிறைய சேர்த்துக்கும் பொழுது இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகிறதுனால இருதயத்துல படபடப்பு அந்த மாதிரி விஷயங்கள், ரத்த அழுத்தம், அது இருதய அடைப்பு இந்த மாதிரியெல்லாம் வராம நம்மளால கண்டிப்பாக தடுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா நார்மலா நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற இடத்துல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது கைக்கூத்தல் அரிசி சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இருதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கொட்டை வகைகள், குறிப்பாக பிரேசில் நட்டு, பாதாம், வால்நட் இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, அடுத்த நாள் 2 பிரேசில் நட் சாப்பிட்றது, அடுத்த நாள் 2 வால்நட் சாப்பிட்றது, அந்த மாதிரி நீங்கள் இந்த கொட்டை வகைகளை மாற்றி மாற்றி எடுக்க பாருங்க. 3 வகை கொட்டைகளையுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதை கம்மி பண்ணிடும். என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கும் பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த இருதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கெட்ட கொழுப்பு எல்டிஎலோடைய லெவல் குறைச்சிட்டு ட்ரைக்ளிசரைடோடைய லெவல் குறைச்சு நல்ல கொழுப்பு ஹெச்டிஎலோடைய அளவு அதிகரிக்கும். டோட்டல் கொலஸ்ட்ராலோடைய லெவலும் குறையிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.